வணக்கம் நண்பர்களே, வில்லேஜ் ப்ராப்பர்ட்டி சேனல் கவியரசன். நாம் இன்றைக்கி பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி ஒரு பேக் வாட்டர் வியூவில் ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஒரு அருமையான கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். 1 ஏக்கர் 4 சென்ட் லேண்ட் ஏரியா நம்மளுது. ஒரு சூப்பரான ஃபார்ம் ஹவுஸு. நம்ம பார்க்குறது வந்து ஒரு பேக் வாட்டர் வியூ. நல்லா முதல்ல இருக்க போட் ஹவுஸ் இருக்குல்ல, ஜஸ்ட் அதுக்கு ஆப்போசிட்டில் வரும், நியர்பைலே வரும். ஒரு சூப்பரான வியூ, அருமையான பேக் வாட்டர் வியூ. நம்ம அதாவது ரெசார்ட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா, இந்த பீச் வியூ பேக் வாட்டர் வியூ தேவைப்படும். இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும். இது வந்து ஃபுல்லி வந்து நம்ம பேக் வாட்டர் வியூவில் தான் வரும். ப்ராப்பர் தாரோட ஆக்சஸ் நம்மக்கிட்ட இருக்குங்க. முதல்ல இருக்க போட் ஹவுஸ்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ECR ஆன் ரோட்லேருந்து 2 கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டிங்க. ஒயிட் கலர் காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி. இதோட ஃபேஸிங் பார்க்கும்போது நார்த் வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. ப்ராப்பர் வாஸ்து தான், நல்லா வாஸ்து பார்த்து தான் கட்டியிருக்காங்க. பில்டிங்கும் சரி, லேண்டும் நல்லா வாஸ்துப்படி தான் அமைஞ்சிருக்கு. இந்த ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் நின்றுடும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் இருக்குது. அது கண்டினியூ பண்ணிட்டா 1/2 கிலோமீட்டர்லேயே ECR வந்துடும். அதை பேசிகிட்டு இருக்காங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து அந்த கண்டினியூட்டி வந்துடும். EB கனெக்ஷன்லாம் நம்மக்கிட்ட இருக்குங்க. ஒரு சேஃபான பிளேஸில் தான் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. ஃபுல்லி நமக்கு வந்து பேக் வாட்டர் வியூ தான். நம்ம ரோட்டுக்கு அந்த சைடு அப்படியே பேக் வாட்டர், இந்த சைடு ப்ராப்பர்ட்டி. ஃபுல்லி காம்பவுண்ட் வந்துடும். 1 ஏக்கர் 4 சென்ட் லேண்ட் ஏரியா புஞ்சே தான். இது ஃபுல்லாகவே ஃபார்ம் ஹவுஸ் ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஹைலைட்ஸ் எல்லாமே நான் ஒன்று அந்த வீடியோவில் சொல்லிட்டு வரேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு பயன்படும். அதுக்கப்புறம் இந்த ரெசார்ட் பர்பஸுக்கு பயன்படுங்க. ஏன் ரெசார்ட் பர்பஸ்னால் மரங்கள் நல்லா வளர்ந்துருக்கு. கொஞ்சம் அந்த பேக் வாட்டர் வியூ ஈவினிங் டைமில் வெளியில் போகணுன்னா அந்த பேக் வாட்டர் பார்க்குறதுக்கு சூப்பரான வியூ அமைஞ்சிருக்கு. அதுக்காக நான் ரெசார்ட் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன். மரங்கள் நல்லா ஃபுல்லாகவே நிழலாக இருக்கும். சின்ன கேப் கூட நீங்கள் பார்க்க முடியாது. ஃபுல்லாக மரங்கள் தான். தென்னை மரம், மாமரம், பலாமரம் மோஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சாயில் பார்த்தீங்கன்னா பியூர் ரெட் சாயில் லேண்ட் இதில் அமைஞ்சிருக்குங்க. மரங்கள் வந்து ஒரு 10 இயர்ஸ் ஓல்டில் இருக்குது. எல்லாமே 10 இயர்ஸ் ஓல்டு மரங்கள் தான். அதிகமாக 90%, அது ஒரு 70% பார்க்கும்போது தென்னை மரங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் மாமரம், பலாமரம் இருக்குது. மிக்சராக இருக்குது, நிறைய மரங்கள் இருக்குது. இதில் கொஞ்சம் கார்டனிங் செட்டப் பண்ணியிருப்பாங்க. லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணலை, கொஞ்சம் பண்ண நல்லா இருந்திருக்கும் இது. பட் பிரித்து காட்டியிருக்காங்க. வரும்போது காரு பில்டிங்கில் போய் நிறுத்துறதுக்கு, சைடில் கார்டனிங் போகிறதுக்கெலாம் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் சுமாராக தான் இருக்கும். பட் லேண்டை வந்து கொஞ்சம் பராமரிச்சிட்ருக்காங்க. பார்த்தாலே தெரியும், சாயில் பியூர் ரெட் சாயில் லேண்டாக இருக்குது. நீங்களே பாருங்கள். ஒரு அருமையான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தான் இது. 1 ஏக்கர் 4 சென்ட்டு. இது சீக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கும். அதுவும் பேக் வாட்டர் வியூ சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒரு சின்ன பேம்போ ஃபாரஸ்ட் மாதிரி அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி பெரிய மரங்களும் இருக்கும், சின்ன மரங்களும் இதில் இருக்கும். எல்லாமே நல்லா காய்க்கக்கூடிய மரங்களாக தான் இருக்குது. இதில் வந்து இன்கமும் கொடுத்துட்ருக்கு. இந்த தென்னை மாலை வந்து குத்தகைக்கு விட்டுருவாங்க. அவங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு வந்து ரெவென்யூ கொடுத்துருவாங்க, அந்த இன்கம் கொடுத்துருவாங்க. ஸோ இன்கம் ப்ராப்பர்ட்டியும் கூட இது. அதேமாதிரி அங்கங்கே நான் சொன்ன மாதிரி இந்த சிட்டப் ஏரியா அமைச்சிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்குறவங்க ரெசார்ட் போடணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இதை செலக்ட் பண்ணலாம். ஆனால் ப்ரைஸும் நல்ல ப்ரைஸ் இருக்குது. பலாமரம்லாம் நல்லா காய்க்கக்கூடிய பலாமரங்கள் எல்லாமே கையால் தொடக்கூடிய அளவில் இருக்குது, ஹைட்டில் இருக்குது. முந்திரி மரமும் நம்மளத்தில் பார்க்கலாம். சப்போட்டா இருக்குது. பியூர் ரெட் சாயில் லேண்டு. நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் பார்த்திங்கன்னா நம்ம ரோட்லேருந்து ஆரம்பித்து ஃபுல்லி நம்ம எல்லாத்தையும் சுற்றி தான் நம்ம காட்டுவோம். ஸோ எதுவுமே நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்பொழுது எந்த அளவுக்கு ஃபீல் ஆகுங்களோ அதேமாதிரி நான் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிடறேன் பாருங்கள். சப்போட்டா மரம் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வீடுகள் அமைஞ்சிருக்குங்க. பக்கத்தில் நமக்கு வீடுகள் அமைஞ்சிருக்கு. 4 சைட் காம்பவுண்ட் போட்டிருக்காங்க.
நம்மளோட ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்கும்போது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் செய்யூர் எஸ்ஆரில் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. ஒரு அருமையான ஸ்டைல் இருக்கிற கேப்பில் நியூவாகவும் பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. தென்னை மரம் மாமரம் போட்டிருக்காங்க. பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும். அங்கங்கே நம்ம சிட்டப் ஏரியாவும் அமைச்சிருக்காங்க பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியோட ஷேப் சூப்பரான ஷேப்பு. இந்த ஸ்கொயராகவும் இருக்கும், ரெக்டாங்கிள் ஷேப்லேயும் இருக்கும். இந்த ஜிக்ஸாக்லாம் வராது. ரெசார்ட்டாக பண்ணுறதுக்கு ஸ்ட்ரைட்டாக சென்டர் ரோடு போட்டு பிரிக்கிறதுக்கு அழகாக இருக்கும். ஏன்னா மரங்கள் நல்லா இருக்குது சென்டரில். கொஞ்சம் அதே மாதிரி அண்டர்கிரவுண்டில் பைப் லைன் கொடுத்துருக்காங்க. போர் வசதி இருக்குது. மரங்கள் நல்லா காய்க்கக்கூடிய மரங்களாக இருக்குது. ரெசார்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக செட் ஆகும். அந்த மரங்களே ஒரே ஸ்ட்ரைட்டாக தான் வச்சுருக்காங்க. ஸோ எந்த மரங்கள் நம்ம கட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இல்லை நம்ம ஓன் யூஸ்க்கு வச்சுக்கணுன்றவங்களுக்கும் இதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓன் யூஸ் பர்பஸ், கெஸ்ட் ஹவுஸு இல்லை ரெசார்ட் பர்பஸ்க்கு இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அடுத்து நம்ம ஓனுக்காக வச்சுக்கணும், அதை நம்ம ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு இதை பண்ணிக்கலாம். செப்ரேட்டாக போர் இருக்குது. வாட்டர் நல்ல சோர்ஸில் இருக்குங்க. சைட்லேயும் கொஞ்சம் க்ரௌட்டன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அண்டர்கிரவுண்ட் பைப் லைன் வசதி இருக்குது. நம்மளுக்கு இபி சர்வீஸ் இருக்குது. ஸ்மால் ஹவுஸ் ஒன்று போட்டிருக்கோம், ஒரு சிங்கிள் பெட்ரூமில். அதுமாதிரி நம்ம ஈஸியாக இருந்து 2 கிலோமீட்டர் சொல்லியிருந்தோம். செய்யூர்லேருந்து நமக்கு ஒரு 5 கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கும். மகாபலிபுரத்துலேருந்து நமக்கு ஒரு 40 கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி. ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி, நல்ல மெயின்டெனன்ஸ் மரங்களோட இருக்குது. கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டி தான். பக்கத்தில் வீடுகளும் அமைஞ்சிருக்குங்க. இந்த கார் பார்க்கிங்கோட ஒரு போர்ட்டிகோஸ் விட்டுருக்காங்க. அதே மாதிரி வீடு பார்க்கும்பொழுது குபேர முறையில் அமைச்சிருக்காங்க. அது வாஸ்துப்படி நல்லது தான். இந்த சின்ன பாண்ட் வந்து நம்ம தாமரை குளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிங்கிள் கார் பார்க்கிங், கார் விடலாம். அதில் வீட்டை சுற்றிங்களும் கொஞ்சம் பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு வெஸ்ட்டு ஃபேஸிங் வேணும்னா ஃபஸ்ட்லேயும் நம்ம ரோடை கட் பண்ணிக்கலாம். ரோடு பக்கத்துலேயே கேட் என்னென்னு வச்சு தேவைப்பட்டால் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியில் ஃபஸ்ட்டு ஹைலைட்னா மரங்கள் தாங்க. மரங்கள் அண்டு சாயில் தான். ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸ். 1 ஏக்கர் 4 சென்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. நார்த் வெஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. நம்ம வீடை போய் நம்ம உள்ளே பார்க்கலாம். வீடும் ஈஸ்ட்டு நார்த்து அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நார்த்து ஃபேஸிங் பார்த்து தான் வீடையும் கட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 15க்கு 15 சைஸில் ஒரு காம்பாக்ட் சைஸ் ஹாலு, 15க்கு 15 சைஸாக இருப்பது. அடுத்து ஒரு கிச்சன். இதையும் அந்த வீட்டையும் பார்க்கும்போது நமக்கு வந்து ப்ராப்பர் வாஸ்து தாங்க. அடுத்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும். ரொம்ப பெரிய வீடெலாம் சொல்ல முடியாது. ஒரு காம்பாக்ட் சைஸ் வீக்கெண்டில் வந்து தங்குறதுக்கு ஏற்ற மாதிரி தான் சிங்கிள் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடியிலேருந்து பார்க்கும்போது ஒரு சூப்பரான வியூ, ஃபார்மிங் பார்க்கலாம். இந்த வீடு அமைச்சிருக்கிற வீட்டிலேருந்து பார்க்கும்பொழுது இந்த ரோடு ப்ளஸ் ஃபார்மை ஃபுல்லாகவே பார்க்கலாம். செப்பரேட்டாக வீட்டு மாடியில் நமக்கு வந்து டேங்க் கொடுத்துருக்காங்க. போர் பார்த்தீங்க. இந்த மரங்கள்லாம் கொஞ்சம் கட் பண்ணால் பேக் வாட்டர் அப்படியே தெரியும். இது அந்த ரோட்டுக்கு அடுத்து அப்படியே பேக் வாட்டர் தான். நான் மேலே ஏறி உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு பேக் வாட்டர் நல்லாவே தெரியும். வில்லேஜ் ப்ராப்பர்ட்டி சேனல் கவியரசன். இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் பண்ணி நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் உங்களுக்கு. நல்லா அருமையான ப்ராப்பர்ட்டி. நன்றி, வணக்கம்.